ஹலோ மனசாட்சியன்ஸ், மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, பிடி சார் படம் பார்த்துட்டு வந்தேன் நேற்று. ஆக்சுவலாக நேற்று நைட்டே ரிவ்யூ போட்டிருக்கணும். சரி, டயர்டாகிடுச்சு, தூங்கிட்டேன். 2 நாள் உடம்பே ஒரு மாதிரி டயர்டாக, உடம்பு சரியாத மாதிரி இருக்குது. ஹெல்த்து தாங்க முக்கியம். ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி போகிறோம், நாளைக்கு போகிறோம், எப்போ நாள் வீடியோ போட்டுக்கலாம். ஹெல்த்து தான் முக்கியம். ஃபஸ்ட்டு ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் வீடியோ போட முடியும். ஸோ பிடி சார் படத்துக்கு வருவோம். நான் ஸ்டார்டிங்கில் போகும்போது சரி நார்மலாக தான் நினச்சேன். ட்ரைலர் பார்க்கும்போது இப்போ தமிழ்நாடு ஒரு இந்த படத்தில் ஒரு பிடி சாரு, நம்ம காஷ்மீரா பரதேசி மேடம் வந்து இந்த படத்தில் ஒரு விமன் டீச்சரு, லேடி டீச்சர். ஸோ பிடி சார் வந்து ஒரு சப்ஜெக்ட் டீச்சர் மேலே லவ் பண்ணுறாரு. ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன காமெடி, லவ் காமெடி, சரி பசங்களோட ஜாலியாக பேசுகிறாரு, டைம் பாஸ் பண்ணுறாரு, நல்ல ஒரு பிடி சாராக இருப்பார். ஜாலியாக கல்யாணம் பண்ணி ஒரு காமெடி, லவ் காமெடியாக தான் இருக்கும் இவரோட படம். முக்காசி இப்போ தமிழ்நாடு படம் முக்காசி லவ் அண்ட் காமெடி தான் இவரத்தில் ஃபன்ஸு. ஸோ அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படம் அவரோட ஸ்கிரிப்டு சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. ஐஸ்வரி கணேஷ் ப்ரொடக்ஷனு, வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல். இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்கன்னா நம்ம கார்த்திக் வேணுகோபால். இவர் பிளாக் ஷிப்பில், யூடியூப் சேனல் பிளாக் ஷிப்பில் அசிஸ்டன்ட் டேரக்டர் இருக்காரு. ஆர்ஜே விக்னேஷ்காந்த் இருக்காருல நம்ம அண்ணன், அவர் தான் பிளாக் ஷிப். அவர் அந்த படத்தை, அந்த மொத்த பிளாக் ஷிப் யூடியூபோட மொத்த பிளாக் ஷிப் டீமே இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க ஆக்டிங்ஸ் வேறு லெவலில் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு இந்த படத்தில் என்ன பற்றி பேசணுன்னா, ஒரு பெண், ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்து ஆளாகி, அந்த பொண்ணு அந்தந்த ஏஜில் என்னென்ன சஃபரிங்ஸ் எல்லாம் இந்த வெளி உலகத்தில் சொசைட்டியில் படுதோ அதெல்லாம். அனிகா அவங்க பேர் எனக்கு மறந்துச்சு. அப்பா அம்மா தான் ஈவினிங் தான் தெரிஞ்சுது, கேட்டேன். என்னையா இருந்தால் பாப்பா அது. ஸோ அந்த பாப்பா வந்து அந்த பொண்ணு வந்து நடிச்சிருக்கு, அழகாக நடிச்சிருக்கிறாங்க, நல்ல ஆக்டிங்கு. ஒரு 19 வயசு பொண்ணாக இந்த படத்தை, அதான் ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு அவ்வளோ வயசு தான் இருக்கும். ஸோ அந்த அவங்க லைஃப்பில் என்னென்ன பிரச்சனை வருமோ, ஸோ அந்த ஏஜில் ஒரு பெண்ணுக்கு என்ன பிரச்சனை வருமோ. ஸோ இப்போ தமிழனோட எதிர் வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்குது. ஸோ அந்த பொண்ணு வச்சு தான் படத்தோட முழு கதையை. பிரபு அண்ணன் நல்லா நடிச்சிருக்காரு, நம்ம பிரபு சார். அப்புறம் நம்ம வைஜி மகேந்திரன், அவரோட டாட்டர் மதுவந்தி அவரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸோ படத்தோட கதைன்னா, இந்த பொண்ணு வந்து நார்மலாக சுடிதாரு ஷால் போயிட்டு வெளியில் போயிட்டு வருது, காலேஜ் போயிட்டு வருது. ஸோ அந்த ஸ்கூல்லே தான் இவங்கெல்லாம் இவர் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் பிடி சாராக இருக்காரு. அந்த பொண்ணு காலேஜ் படிக்குது. நம்ம பிரசாந்த் சார் அவட அவங்க அப்பா தியாகராஜன், த கிரேட் மாபெரும் தியாகராஜன் ஆக்டர், மிகப்பெரிய வில்லன் இந்த படத்தில், ஒரு சரியான வில்லன். ஸோ அந்த பொண்ணு காலேஜ் போயிட்டு வருது. ஒரு நாள் அந்த காலேஜில் கல்ச்சரல் ஃபங்க்ஷன் நடக்குது. கல்ச்சரல் ஃபங்க்ஷன் நடக்கும்போது கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ்ஸு எல்லாம் ஃபாரின்லாம் லேடிஸ் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயே அந்த கல்ச்சர் எப்போயோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 years அந்த கல்ச்சர் வந்துருச்சு. பாம்பேலலாம் இதோட எவ்வளோ மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு எவ்வளோ பாம்பே கேர்ள்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது நமக்கு தேவையில்ல. நம்ம தமிழ்நாட்டிலே இது ஆல்மோஸ்ட் 3 to 4 years இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது அவங்க இஷ்டங்க, அவங்க காசு அவங்க போட்டுக்கிறாங்க. நம்ம அதை நீ யார் அதை கேட்குற, நான் கேட்குறேன். நம்ம கேட்கவே கூடாதுங்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக வாழுங்க. யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்காதீங்க. உங்களால் யாருக்கும் ட்ரபுள் ஆகக்கூடாது. யாருக்காவது உங்கள் மேலே ட்ரபுள் வந்தால் நீங்கள் விட்டுருங்க. அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி அந்த பிரச்சனைக்கு போனால் நமக்கு டென்ஷன் ஆகும், ப்ரெஷர் அதிகமாகும், கோவம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, வெக்ஸு எல்லாமே ஆகும். ஸோ குடிக்காதவன் குடிப்பான், தம் அடிப்பான், கஞ்சா அடிப்பான், பண்ணாத தப்பெல்லாம் பண்ணுவான், எல்லா ஸ்ட்ரெஸ் வந்தோம். ஸோ நான் எப்படியோ ஓவர் கம் பண்ணிட்டேன். ஸோ இது பசங்களுக்கு பொண்ணுங்க. ஸோ கல்ச்சரல்ஸ் தான். அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக அந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு நாள் ஃபங்க்ஷன் போகுது. இந்த ரேப்பிஸ்ட் நாய்ங்க இருக்கிறானுங்க பேர், எச்சகால பசங்க ஆம்பளை. இந்த சீன் பார்க்கும்போது இந்த சீன் பார்க்கும்போது நம்ம ஏன் ஆம்பளையாக பிறந்தோம் ஒரு சில டைம் வெக்கப்படுறேன் நான். ஏண்டா நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போய் அந்த பொண்ணு வந்தால் அவள் எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுவா, அவள் இதுக்கு பண்ணுருவா, அது பண்ணிடுவா, உங்கள் கூட கூப்பிட்டா எங்கே போனாலும் வந்துடுவா. ஏண்டா ஒரு ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தா அவங்க எல்லாத்துக்கும் ரெடின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஸோ படத்தோட கதை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, இதில் தான் தெரியுது. ஸோ அந்த பொண்ணு அனிகா அவங்க வந்து இந்த படத்தில் வந்து அந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டு போவாங்க.
போயிட்டு வரும்போது இந்த காலேஜ் பசங்க அதை அவங்க கூட படிக்கிற பசங்களை கூட படிக்கிற பொண்ணை கிழிச்சு பிளேடு வச்சு அவங்கள உடம்புல ப்ரைவேட் பார்ட்ஸில் எங்கெல்லாம் கை வைக்கக்கூடாதோ அங்கெல்லாம் கையை வச்சு கிழிச்சு ஸோ அவங்க ட்ரெஸ்ஸில் பாதியை கிழிச்சு ஒரு சில டைம்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்க்ரீனே கீச்சு வாட்சிடணும் போல் எனக்கு டென்ஷன் ஆகுது. சரி, ஏன்னா அவங்களும் ஒரு கேர்ள்ஸ்னா அவங்களும் ஒரு ஹியூமன் தானடா, அவங்களும் மதிக்கணும்டா. ஒரு பொண்ணு உன்னை விருப்பப்பட்டுச்சுன்னா விரும்பு, அந்த பொண்ணு உன்னை விருப்பப்பட்டுச்சுன்னா விரும்பலையா உடங்கி வந்துருங்க. ஏன் கோடிக்கணக்கான பொண்ணுங்க இருக்கிறாங்க, ஒரே பொண்ணை தொங்கின்னு அலைஞ்சுன்னு இருக்காதீங்க. ஒத்து வரலையா விட்டுரு, ப்ரெஷர் பண்ணக்கூடாது. ஸோ செக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ அசாதாரணமாக ஃபாரின் கல்ச்சர் மாதிரி இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வரானுங்க. அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துட்டு இருக்கிறானுங்க. அவ்வளோ ஈஸியாக போச்சு. அப்படி இருக்கக்கூடாது இனிமேல். ஸோ அந்த பொண்ணை ப்ரைவேட் பார்ட் பண்ணி வீட்டு வாசலில் வீட்டாண்ட இருக்கிறவங்க சொசைட்டி முன்னாடி அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ரெடி இதுக்கு போயிட்டு வந்தால் நியூஸு சேனல் பேப்பர் எல்லாத்துலேயும் வச்சு அந்த பொண்ணை எங்கெல்லாம் அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ இடத்துல அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறீங்க. அந்த பொண்ணு சூசைட் பண்ணுற அளவுக்கு வீட்டு மொட்டை மாலை நின்று நீக்கி வரும்போது நம்ம இப்போ பார்த்தோம்னா காஷ்மீரா பரதேசி மேடம் வந்து காப்பாற்றுறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, கல்ச்சரஸில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னை மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க, மானமுகம் பற்றிட்டாங்க, பாலியல் தொல்லை எங்கே பார்த்தாலும் எடுக்குது தொல்லைங்க. ரியல் டைம்லேயும் சரி படத்துலேயும் சரி. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா? கேர்ள்ஸு சொசைட்டியில் சந்தோஷமாக அவங்க இருக்கக்கூடாதா, அவங்க சேஃப்டியாக இருக்கக்கூடாதா? ஸோ அதெல்லாம் சொல்லும் போது கடைசியில் அந்த காலேஜோட சேர்மன், அதாவது நம்ம தியாகராஜன் சார் அவரே கவலைப்படாதாமா சொல்லி இங்கே எங்கெங்கலாம்டா கை வைப்பீங்க? நீங்கள் காசு இருந்தால் எல்லா பொண்ணும் சாதாரணமாக நான் கேட்குறேன். பணக்காரங்களுக்கு காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிடுவீங்க. இந்த காசு எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் காசே வர மாட்டேங்குதுடா. அப்பவே சொல்லுவார், பணம் இருக்கிறவங்கிட்ட குணமும் இருக்காது மனமும் இருக்காது, பணம் இல்லாதவங்ககிட்ட குணமும் இருக்கும் மனமும் இருக்கும். இதான் வாழ்க்கை. ஸோ இந்த பிரச்சனைலாம் நடக்குது, இது பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. ஸோ சூசைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா அந்த கிளைமேக்ஸில் வேறு லெவல் செட்டு சூசைட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் வாக்குவாதம் போயிட்டே இருக்கு. தியாகராஜன் தான் காலேஜ் ஓனர் சேர்மன் நிரபராதி, இவன் வில்ல, அவன் நிரபராதி, இவன் வில்ல அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது. கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த பொண்ணே வந்து சாட்சி சொல்கிற மாதிரி அதுதாங்க செம டர்னிங் பாயிண்ட்டு. தூக்கி ஓனரை தமிழ்நாட்டு பொண்ணுங்க கற்புணுங்க அவ்வளோ சாதாரணமாக போயிச்சாடா கேட்குறேன். சிரிக்கக்கூடாது, சீரியஸாக பேசுகிறேன் அப்படின்னு நினச்சி தூக்கி உள்ளே வச்சாங்க. முடிஞ்சது கதை. இப்போ தமிழ்நாடு கடைசியில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டானுங்கன்னா கோர்ட்டோட டைம் செத்து போன பொண்ணை நீயே செத்து போகிற மாதிரி காமிச்சு உயிரோட அந்த பொண்ணை வச்சுக்கின்னு கடைசியில் கோர்ட்டு டைமை வேஸ்ட் பண்ணியா உனக்கு 6 மாதம் சேர அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணனையும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க 6 மாதம். ஸோ அந்த பொண்ணுக்கு நீதி கிடச்சிச்சு. அதாங்க சொல்கிறேன், எல்லா சகோதரிகளுக்கும் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி இருங்க. உங்களுக்கு பிடிச்சவனை மனப்பூர்வமாக காதலில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிட்டு வாழுங்க. லிவிங் டுகெதர் வேண்டாம், கெட் டுகெதர் வேண்டாம். ஸோ ஓகேவா? பிடிச்சதுன்னா சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, பிடிக்கலன்னா விட்டு விலகி போயிடுங்க. இதுதாங்க மனசாட்சியோட அட்வைஸு. அவ்வளோதாங்க, பாய்ங்க. ஸோ ஃப்ரீடமாக இருங்க. உங்களுக்கு எல்லா சலுகையும் உண்டு, உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் உண்டு. நீங்கள் எல்லா ட்ரெஸ் வேணாலும் போடலாம், அது உங்கள் இஷ்டம், உங்கள் காசு. ஸோ யாரையும் உங்களை கேட்கக்கூடாது. ஓகே, பாய். நானும் கேட்கக்கூடாது, எவனுமே கேட்கக்கூடாது. பாய். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஸோ எல்லா கேர்ள்ஸுக்கும் அவங்க சுதந்திரமாக வாழ விடுங்கப்பா. ஸோ யாரையும் அந்த பொண்ணு தொல்லை பண்ணாதீங்க. ஸோ பிடி சார் வந்து ஆல் விமன்ஸ் மஸ்ட் வாட்ச் திஸ். இந்த படம் ஃப்ரீயாக இருந்தால் தேட்டரில் போய் பாருங்கள். படம் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குங்க பர்சனலாக இந்த படம். அதான் என்ன சொல்கிறேன். ஸோ அவங்க எந்த ட்ரெஸ் போட்டால் அது அவங்கவுங்க விருப்பம், அது கேட்க யாருக்குமே உரிமை கிடையாது. ஸோ உங்களுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க, ஜாலியாக இருங்க, யாருக்கு மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம்.
பிடிச்சதுன்னா லவ் பண்ணுங்க பசங்களை, பிடிக்கலையா விட்டுடுங்க, அவ்வளோதான். பசங்களுக்காக அவங்களும் சொல்லிக்கணும்டா, சும்மா அந்த பொண்ணையே தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரு பொண்ணை பிடிச்சிங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணு, தைரியமாக இருந்தால் அக்செப்ட் பண்ணால் லவ் பண்ணு, வாழ். இப்படி விட்டுட்டு போயிட்டான்னா விட்டுடு. அது நிறைய பொண்ணு இருக்கிறாங்க, எதுக்கு? விட்டுடுங்க. நமக்குன்னு ஒரு லைஃப் வரும், நமக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அவங்க கூட வரும்போது வெயிட் பண்ணுங்கள். நல்ல வாழ்க்கை வரணும்னா வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணுங்கப்பா. கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். கேர்ள்ஸ் எல்லாம் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாதீங்க யாருமே. பாய். அவங்க லைஃப்பை வாழறாங்க, வாழ்ந்துட்டு போட்டோம். நம்ம லைஃப்பை வாழுவோம். பாய்.